தின நல்வாழ்த்துக்கள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பது திருக்குறள். கடவுளால் முடியாத காரியமாய் இருந்தாலும் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்பு வெற்றியை தரும். நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை தருவது கடவுள். நம்மளுக்கு தேவையானது உழைப்பு என்ற விளக்கத்துக்கு ஏற்ப ஒரு கதை வடிவில் ஜே அறக்கட்டளையின் வரலாறு கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். உழைக்க வேண்டும், உயர வேண்டும் என்ற லட்சியத்தை காப்பாற்றிய ஒரு இளைஞரின் கதை. 1995ஆம் ஆண்டு படுத்த படுக்கையாக இருந்த தன் தந்தையை கவனித்துக் கொள்ளும் தாய் மற்றும் அண்ணன் தம்பி குடும்ப பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்த காரணத்தால் உழைப்பில் வரும் வருமானத்தில் தானும் பழித்து வீட்டில் சூழல் பார்க்கும் அந்த இளைஞன் தனது 15வது வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு கூலி வேலைக்காக குமரி மாவட்டத்திலிருந்து சென்னை செல்ல வேண்டும் என்ற கட்டாயம். மேற்படிப்பாட்டி என்று சொல்ல கூட உற்றாவுடன் அக்கம் பக்கத்தினர் என்று யாருமே இல்லை. 2 வருடங்கள் கழிந்து வேலை நேரத்தில் திடீரென்று ஒரு போன் கால். படுக்கையில் இருந்த அப்பா இறந்து விட்டான்ற தகவல் வந்ததும் தனது 17வது வயதில் அப்பாவின் நிறுத்தி சடங்குகள் முடித்துவிட்டு திரும்பவும் வேலை உழைப்பை தவிர வேற எதுவுமே அந்த இளைஞனுக்கு தெரியவில்லை. இப்படியே கடந்து விட்டது 5 வருட உழைப்பு. ஆனாலும் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற லட்சியம். இவர் யார் தெரியுமா, யாருடைய மகன் தெரியுமா என்று ஊருலகம் பேச வேண்டும் என்ற ஆசையும் பேர் புகழோடு மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டுமே அவர் மனதுக்குள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதுக்குள் நினைத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பித்தது. ஆனால் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி பாசம், அன்பு, அரவணைப்பு எதுவும் கிடைக்காமல் வலிகளோடும் வேதனைகளோடும் ஏக்கத்தோடும் வாழ்க்கை ஓடி போய்விட்டது. அதற்கு பிறகு சிறிது சிந்தனை, நமக்கும் குடும்பம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு 2012 திருமணம் முடித்தார். அவருடைய யோசனைக்கு தகுந்தாற் போல் மனைவியும் அமர்ந்து விட்டார். இருவரும் சந்தோஷமாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் என்ற முடிவு செய்தார்கள். படிக்க முடியாத மாணவர்களுக்கு நான் இருக்கிறேன், நீ படி என்ற மாணவர்களை ஊக்குவிக்கும்படியாக ஜாதி, மதம், இனம், மொழி என்ற வேற்றுமேண்டி ஜே அறக்கட்டளை நிறுவனத்தை 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15வது நாள் முதல் வருடமாக கொட்டுமலையில் தானே சிறவிருந்தாக இருந்து தேசிய கொடி ஏற்றி துவக்கி வைத்தார். ஆனா அதனை தொடர்ந்து எத்தனை இடர்பாடுகள், கஷ்டங்கள், கொரோனா காலகட்டங்கள் வந்த போதிலும் துவண்டு போகாமல் 1 வருடம் முடிந்து இன்று 12வது வருடம் வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கதையில் வந்த கதாநாயகன் யார் தெரியுமா? என்னுடைய அப்பா டி. ஜெர்லிஞ்சஸ் அவர்கள் என்பதை அவர்களுடைய மகளாகிய நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். கடைசியாக ஒன்றே ஒன்று, இளமையிலே ஓடுகிற இளைஞர்கள் நிச்சயமாக உயர்வு பெறுவார்கள், சாதனையாளர்களும் மாறுவார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. மை சிந்தாத பேனாவாலும் வியர்வை சிந்தாத மனிதனாலும் எதையும் சாதிக்க முடியாது என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.